ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல ஆரோக்கியமான சுவையான முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து பறித்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி செய்ய போகிறோம். பொதுவாகவே அடைன்னா யாருமே அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. காரணம் அது ரொம்ப திக்காக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் கேழ்வரகு மாவு, அதாவது அந்த கேப்ப மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி கடைகளில் விற்கக்கூடிய கேழ்வரகு மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்ககிட்ட கேழ்வரகாக இருந்ததுன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சராசரியாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு நான் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததாக இதில் நல்ல இன்னும் ஒரு ஃப்ளேவர் சேர்க்கறதுக்கும் ஆரோக்கியத்தை சேர்க்கறதுக்கும் ஒரு அருமையான முருங்கைக்கீரை பறிக்க போகிறோம். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் தொட்டியில் வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தான் பறிக்க போகிறோம். முருங்கைக்கீரை வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. யார் வீட்லேயாவது ஒரு சின்ன கிளையை உடச்சிட்டு கூட ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். அது மாதிரி அதிகமான வெயிலும் தேவைப்படாது. ஏன்னா அது பூ காய் எடுக்கிறதுக்கு தான் வெயில் தேவைப்படும். கீரை மட்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பால்கனியில் ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட வச்சு வளர்க்கலாம். எப்போல்லாம் நம்ம வீட்டில் அடை செய்கிறோமோ, எந்த அடையாக இருந்தாலுங்க, எந்த அடை செஞ்சாலும் கொஞ்சமாக முருங்கைக்கீரை உருவி போட்டு செய்து பாருங்கள். நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான இரும்பு சத்துக்களும் இருக்குது. அதுவும் முக்கியமாக எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உருவிட்டு அப்படி சேர்த்து செஞ்சோன்னா அதனுடைய மனமும் சரி சுவையும் சரி அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா உருவிட்டு எடுத்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கழுவிருக்கானா சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்தோன்னே நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக, அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பிசையத்துக்கு ஒரு உருண்டை எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி டபுள் சைஸ் 2 சைஸ் உருண்டைகளாக எடுத்துக்கங்க. உருட்டிட்டு எல்லா உருண்டையும் அதே மாதிரி உருட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வாழை இலையை ஒன்று விரிச்சிக்கங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிங்க. நிறைய தடவணுன்ற அவசியம் கிடையாது. வாழை இலை உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு தட்டு ஒன்று எடுத்துங்க. தட்டை திருப்பி போட்டுக்குங்க. கவுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டும்போது ரொம்ப மெலிசாக தட்டுங்க. ரொம்ப திக்காக தட்டினீங்கன்னா வேகிறதுக்கு கஷ்டமாயிடும். அது மாதிரி ரொம்ப திக்காக இருக்கிறனால தான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் மெலிசாக தட்டினீங்கன்னா, அதாவது ரொம்ப மெலிசாக தட்டுறாதீங்க, ஓரளவுக்கு மெலிசாக தட்டினீங்கன்னா அடை ரொம்ப அருமையாக உள்ளே வெந்து சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல சுவை சேர்க்கறதுக்காக எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா எள்ளு தவிர்த்துடுங்க. மேலே எள்ளு கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி எள்ளு சேர்த்து செஞ்சோன்னா வாயில் கடிப்படும் போது நல்லா மொறுமொறுன்னு சுவையாக இருக்கும். இப்போ தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. சும்மா ஒரு 2 சொட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டியை வச்சு தடவி விட்டுருங்க. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க. இப்போ இதை அப்படியே கவுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இலையை லைட்டாக அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதை இப்போ திருப்பி போட்டுங்க. சப்பாத்தி மாதிரியே தான். அதாவது அடை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக வேகட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். சப்பாத்தி மாதிரியே நம்ம அடிக்கடி திருப்பி போட்டு செஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக சுவையாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு சும்மா ஒரு 2 சொட்டு அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. அந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சுட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்ல சுவையாக அருமையான கேழ்வரகு அடை, அதாவது கேப்பாடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ இது கூட ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு மேலே சின்னதாக வெண்ணெய் பட்டர் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பட்டர் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பீஸா, பர்கர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. கால்சியம் குறைபாடுனால குழந்தைங்க ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. இது உங்களுடைய கால்சியம் குறைபாட்டையும் சரி செய்யும், இரும்பு சத்து குறைபாட்டையும் சரி செய்யும். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான இது. அதிகமாக இது சாப்பிடணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு அடை 2 அடை சாப்பிட்டாலே போதும். வயிறும் நல்ல திம்முன்னு இருக்கும். அன்னைக்கு தேவையான எனர்ஜி மட்டும் இல்லைங்க,
உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான எனர்ஜியே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு வரும். தேங்க்யூ.